ஏகப்பட்ட எக் ரெசிபி பார்த்துருப்போம். வாங்க இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக் மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நியூ வீடியோ பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த முட்டை மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு நறுக்கி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சாப்பிட்ட ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணிவிட்டு 5 எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி ஒயிட் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எக்கில் ஃபுல்லாக இறங்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் முழுசாக நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கரு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சக்கரு உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. கடையில் மறைச்சி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான முட்டை மாஸ் ரெடி. வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.